நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள வெற்றிவேலன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். மரம் நமக்கு வரம், இதுல மாற்று கருத்து இல்லை. ஆனாலும் மரக்கன்றுகளை நடணும், அவற்றை மரமாக்கணும் என்ற எண்ணம் படைக்காம இருக்கிறோம். ஏன்னு காரணம் தெரியல. மரங்கள் பலவிதம். மர மதிப்புடைய மரங்கள், பழமரங்கள், பலன் தரும் மரங்கள்னு நிறைய வகைகள் இருக்கு. மரங்களின் அரசனா விளங்குவது அரச மரம், பீப்பிள் ட்ரீன்னு ஆங்கிலத்தில் அழைப்போம். இது மும்மூர்த்திகளின் அம்சம். அரச மரத்தின் வேர் பகுதியில் பிரம்மாவும், நடுப்பகுதியில் திருமாலும், உச்சியில் சிவனும் வீற்றிருப்பதா நம்பப்படுது. வாரத்தின் திங்கட்கிழமை அப்புறம் அமாவாசை நாட்களில் அரச மரத்தை சுற்றி வந்தால் குழந்தை பேர் உண்டாகுமா. இந்த நம்பிக்கைக்கு ஆன்மீகம் சொல்லும் இந்த புதிருக்கு ஆராய்ச்சி மூலம் விடை கண்டுபிடிச்சிருக்காங்க விஞ்ஞானிகள். வெற்றிவேலன் ஐயா, உங்களுக்கு ஏதாவது பிடிபடுதா? அரச மரம் அதிகப்படியான பிராணவாயுவை வெளியிடுது. இதனை சுற்றி வரும் பெண்கள் நிறைய ஆக்சிஜனை சுவாசிப்பார்கள். இதன் காரணமாக பெண்களுக்கு கர்ப்பப்பை தொடர்பான பிரச்சனைகள் நீங்கும். நாளமில்லா சுரப்பிகளின் செயல்பாடு தூண்டப்படும். இதில் இவ்வளவு அறிவியல் இருக்கு. எல்லாத்தையும் நம்ம மூதாதையர் சொல்லி வச்சுட்டு தான் போயிருக்காங்க. வெறும் உண்மையை மட்டும் சொன்னால் நம்ம ஆட்கள் ஏற்றுக்க மாட்டாங்க இல்லையா? அதனால் அது கூட ஆன்மீகத்தையும் சேர்த்தாங்க. இதற்காக பயந்து அதை நாம் ஏற்றுக்கிறோம். நல்லது யார் சொன்னாலும் ஏற்றுக்கணும், ஏற்றுக்கிற மனப்பான்மையை உண்டாக்கிக்கணும். ஊரில் 7 அரச மரங்கள் இருந்தால் அங்கே மழை பெய்தே தீரும்னு பெரியவங்க சொல்லி வச்சுருக்காங்க. நல்லா வளர்ந்த அரச மரம் அதிகபட்சமாக சுமார் 100 அடி உயரமும் 10 அடி குறுக்களவும் இருக்கும், அல்லது இருக்கிற மாதிரி வளரும். இம்மரம் தரும் பலனும் மிகப்பெரியது. எந்த சூழ்நிலையிலும் இந்த மரத்தை யாரும் வெட்டிடக்கூடாது என்பதற்காகவே வணங்குதற்குரிய கடவுள் நிலையில் வைத்திருக்கிறது நம்ம தமிழ் சமூகம். வேற ஏதாவது காரணத்தை சொல்லி வெட்டிடுவாங்களோன்னு பயந்து அதிக அக்கறையோடு அரச மரத்தடியில் சாமி சிலைகளை கொண்டாந்து வச்சிருப்பாங்கன்னு சொல்லப்படுது. வெற்றிவேலன் ஐயா, புத்தருக்கு போதி மரத்தடியில் தான் ஞானம் கிடைச்சிதுன்னு சொல்லுவாங்க. அந்த போதி மரம் எது? அரச மரம்தான். ஆக்சிஜன் என்ற பிராணவாயு தான் மூளைக்கான உணவு. வளர்சிதை மாற்றத்தில் சிதைகிற உடலை சரிகட்டுறதுல பிராணவாயுவின் பங்கு மிக மிக அதிகம். நன்கு வளர்ந்த ஒரு மரம் ஒரு நாளைக்கு 2400 கிலோ வரை பிராணவாயுவை வெளியிடுதான். ஒரு மனிதனுக்கு தேவையான உயிர் வழி பிராணவாயுவின் அளவு ஒரு நாளைக்கு 800 கிராம். அப்போ ஓர் அரச மரம் எத்தனை மனிதனை வாழ வைக்குதுன்னு கணக்கு பண்ணிக்கிங்க. இன்னொரு முக்கியமான தகவல், அரச மரம் இரவு நேரத்திலையும் பிராணவாயுவை வெளியிடுறதா சொல்கிறாங்க. இவ்வளவு பெரிய அளவுள்ள உயிராற்றலின் கீழ் யார் தொடர்ந்து உட்கார்ந்திருந்தாலும் ஆரோக்கியம், சிந்தனை தெளிவு பெறலாம். மரமின்றி மனிதன் வாழ முடியாது. ஆனால் மனிதன் இல்லாமல் மரம் வாழும், வளரும். இதை எப்போ புரிஞ்சுக்க போகிறோம்? இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.